திமுகல இருக்கிற முக்கிய தலைகளோ இல்ல முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சாதா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கட்சி தாவல, அவங்களும் தோத்துட்டாங்க எலெக்ஷன்ல. ஆனா ஏடிஎம்கேவோட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே டிவிகேல இணைகிறாங்க. எடப்பாடியினுடைய தலைமை பிடிக்கல. காரணம் என்னன்னா, எடப்பாடி ஜெயலலிதா அம்மா மாதிரி நடந்துக்கிறார். ஜெயலலிதா அம்மா எப்படி ஆக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி போனா போ. ஏன்னா தைரியசாலி தான். அதுல எடப்பாடி ஒரு வழியில பாராட்டு. நம்ம இந்த 27 பேர் இங்க வந்த உடனே அவங்க மாவட்ட செயலாளர் அவங்க பொறுப்புல தள்ளி ஓல்டா நின்று திரும்ப மாவட்ட செயலாளரை போட்டார்ல. இப்ப எல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் பல்ல புடிங்கின மாதிரி ஆகி போச்சா? என்ன ரீசன்? ஏடிஎம்கே இல்ல தாவேகா புடிச்சு வலிக்குதா அவங்கள மட்டும் ஆனா பண்ணி? விஜய் வாயை திறந்து பேசாம இருந்தாருன்னா ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். வாயை திறந்தாருன்னா தான் ஜெயிக்க மாட்டாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல அப்படின்னாருல, அவருக்கு எவ்வளவு பீம்ஸ் வந்துச்சு பாத்தீங்கல்ல. அப்படின்னு பண்ண அவர் பேசாமே இருந்தாரு. நீங்க தான் சும்மா விடாம பேட்ச் போட்டு பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம் பேச ஆரம்பிச்சாரு, முடிஞ்சு போச்சு. இருங்க சார், எந்த அரசியல்வாதி இதுவரை ஜெயலலிதா அம்மாவை தவிர எந்த அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கான் இந்திய அரசியல்ல, இந்திய அளவுல? இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல்ல 7.5 யாருக்கு? டிஎம்கேக்கா, ஏடிஎம்கேக்கா, டிவிகே? விஜய் நல்லவரா கெட்டவரா தெரியல. ஆனா எதிர்கட்சி உதயநிதி மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் கம்முன்னு இருந்தா வீட்லயே இருக்கலாம், கம்முன்னு இல்லைன்னா பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயத்த மேலும் பரபரப்பாக்கிறதுக்கு நம்ம காமாட்சி நாயுடு சார் இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம். வணக்கம். திமுகல இருக்கிற முக்கிய தலைகளோ இல்ல முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சாதா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கட்சி தாவல, அவங்களும் தோத்துட்டாங்க எலெக்ஷன்ல. ஆனா ஏடிஎம்கேவோட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே டிவிகேல இணைகிறாங்க. ஒருவேளை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சு இணைகிறாங்களா, இல்ல அதிமுக தலைமை இபிஎஸ் நமக்கு செட் ஆக மாட்டாரு அப்படி நினைச்சு பண்றாங்களா? ஏன்னா 10 வருஷம் பார்த்தாச்சு, 10 தோல்வி 11 தோல்வி ஆச்சு, அதனால பயப்படுறாங்களா? என்ன ரீசன்? ஏடிஎம்கே இல்ல தாவேகா புடிச்சு வலிக்குதா அவங்கள மட்டும் ஆனா பண்ணி? தாவேகா வலிக்கிறது ஒரு பக்கம், வலிக்குது. ரெண்டாவது, எடப்பாடியினுடைய தலைமை பிடிக்கல. காரணம் என்னன்னா, எடப்பாடி ஜெயலலிதா அம்மா மாதிரி நடந்துக்கிறார். ஜெயலலிதா அம்மா எப்படி ஆக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி போனா போ. ஏன்னா தைரியசாலி தான். அதுல எடப்பாடி ஒரு வழியில பாராட்டு. நம்ம இந்த 27 பேர் இங்க வந்த உடனே அவங்க மாவட்ட செயலாளர் அவங்க பொறுப்புல தள்ளி ஓல்டா நின்று திரும்ப மாவட்ட செயலாளரை போட்டார்ல. இப்ப எல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் பல்ல புடிங்கின மாதிரி ஆகி போச்சா? அதுலயே இப்ப 3 பேர் கலந்து வந்துட்டானா? அந்த 27 தானே சார் திருப்பி கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்றாரு. இப்பதான் போட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாருல. அதனால இதெல்லாம் அந்த போல்ட்னஸ் இருக்கு எடப்பாடி கிட்ட. ஆனா எடப்பாடி கிட்ட இருக்கிறதுல ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன தேர்தலே அவர் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணல, இழுத்து பிடிச்சிட்டாரு. இனி இவர் கூட இருந்தோம்னா நம்ம ஒப்பேற முடியாது. ஒரு சிம்பிள். இப்ப நம்ம நீச்சே இருக்குல்ல, அதுவே இப்ப அப்படியே தூங்கிட்டு இருக்கு தெரியுமா? அதை ரன் பண்ண முடியாம. என்ன காரணம்? இது சண்முகமும் அவருடைய பிரதர் 2 ஷேரு, ஒரு ஷேர் வேலுமணி. ஸோ இவங்க 3 பேர் நினைச்சா தான் அந்த சேனல் ரன் பண்ண முடியும். இப்ப தொடர்ந்து எலெக்ஷனுக்கு வேற ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுவும் தோத்துட்டே இருக்கிறாங்க. அதனால ஃபண்டும் ப்ராப்ளம். ஃபண்டுவே யார் செலவு பண்றது? பொலிட்டீஷியனுக்கு ஃபண்டு ப்ராப்ளம் ஆகுமா சார்? சார் ஃபண்டு ப்ராப்ளம் ஆகுமா ஆகாதாங்கிறது இல்லை சார். இப்போ மாதம் எப்படி போனாலும் அந்த இதை ரன் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 2 சியாவது மாதம் 2 சி 3 சி வேணும். நம்ம தாராளமாக தேவைப்படும். நான் நான் நிலா டிவி வேலை பேசின காலத்திலேயே என்கிட்ட
ரவி பெர்னாண்டு சொன்னது, நைனா நீங்க வந்து வாரத்துக்கு 40,000 கையில வச்சுக்கணும், மாசத்துக்கு எப்படி போனாலும் ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா தான் நீங்க வந்து இந்த சேனலே ரன் பண்ண முடியும். வாழப்பாடியாருக்கு ஃபண்ட் கொடுத்தாரு அதுக்கு. நான் நிலா சேனல் நியூஸ் படிச்சேன். நீ நியூஸ் படிச்சுக்க, அதை நான் வாழப்பாடியார். ஆமா சார், அது அந்த சேனல் நடத்தின எங்க நாயுடு தான், அவர்கிட்ட தான் நான் வள பேசினேன். அந்த இடம் இருந்தது எங்க ரவி பெர்னாண்டு இன்சார்ஜா வந்துறாமா. சரியா, நான் தான் ரவி பெர்னாண்டு. அதுல ரவி பெர்னாண்டுடைய பணம் அதுல 16 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிடுச்சு. ரவி பெர்னாண்டு என்கிட்ட வித்துறதுக்காக என்கிட்ட வந்து பேசினாரு. அன்னைக்கு ரவி பெர்னாண்டும் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹோட்டல் ரெசிடென்சில அன்னைக்கு இதே தம்பி யாரு விஜய் இன்றைய சிஎம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் சொல்றது வந்து 2001ல. சரிங்களா? ஸோ ஆகையினால விஜய் சிகரெட் பிடிக்கிற ஹேபிட் இருக்க மாதிரி தெரியலையே. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு அங்க உட்காந்து எல்லாம் புகையில ஒரே புகை மூட்டம். நாம அப்ப வந்து இவரும் உட்காந்து சுத்தமா புகை இருந்தது. நீங்க சிஎம் விஜயம் சேர்த்துட்டீங்க. அங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம் அடிச்சுட்டு டிஎம்கே பொருளை கிளப்பி விடுறாரு. நான் அவர் குடிச்சாரா இல்லையான்னு தெரியல. 4-5 ஃப்ரெண்ட்ஸ். அது இப்ப நான் இது சொல்றது வந்து மறுக்க முடியாது இல்ல. 2001ல ஹோட்டல் ரெசிடென்சில நான் இருந்தேன், ரவி பெர்னாண்டஸ் இருந்தாரு. நம்ம இப்ப சட்ட அமைச்சரா போனது இதுல இருந்தாருல புதுக்கோட்டைக்காரரு, அவர் இருந்தாரு. நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்னடான்னு சொல்லி ரவி பெர்னாண்டஸ், என்னங்க மூச்சு விட முடியல, வாங்க அடுத்த பக்கம் போவோம், நாங்க தான் எந்திரிச்சு போனோம். புரியுதா? அரசு அதிகாரிகள் கொடுக்குற அந்த ஐடியாவை கடந்த ஒரு மிஷன் இருக்கும். ஜெயலலிதா அவங்க கிட்ட ஒரு தனியா இருந்தது, எம்ஜிஆர் கிட்ட வேற மாதிரி இருந்தது, கலைஞர் கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி. அரசு அதிகாரிகள் ஒரே மாதிரி இல்ல. அரசு அதிகாரிகள் சொல்றதையும் கேட்டுப்பாங்க. கேட்டுக்கிட்டு இவங்க இதுல ஏதாவது கொஞ்சம் சிந்திக்கும் திறன் இருந்தாக்க இது நல்லதா கெட்டதா. அதாவது நான் ஏற்கனவே பதிவு பண்ணதுதான், விஜய் வந்து வாயை திறந்து பேசாம இருந்தாருன்னா ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். வாயை திறந்தாருன்னா தான் ஜெயிக்க மாட்டாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல அப்படின்னாருல, அவருக்கு எவ்வளவு பீம்ஸ் வந்துச்சு பாத்தீங்கல்ல. அப்படின்னு அவர் பேசாமையே இருந்தாரு. சட்டமன்றத்துல எல்லா உறுப்பினர்களும் கன்னி பேச்சு பேசினாங்க. இவரு ரொம்ப கம்மியா பேசிட்டு முதலமைச்சர் இவரோட துறைக்கு கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லல. ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் தான் பதில் சொன்னாங்க. எதனால தெரியுங்களா? ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னு கேளுங்க. இவரு சொன்னா பதில் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனாலதான் ஒழுங்கா அமைதியா இருந்தாரு. நம்ம வீடு தேடி நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சரி பகைமை பாராட்டாம ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு போனோம், உதயநிதியை கட்டி பிடிச்சோம், சீமான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், கொஞ்சம் அமைதியா இருப்போம் தான் இருந்தாரு. நீங்க தான் சும்மா விடாம பேட்ச் போட்டு பேசுங்க சிஎம் பேச ஆரம்பிச்சாரு. முடிஞ்சு போச்சு. அவர் பதில் சொன்னாரா? உங்க குற்றச்சாட்டுக்கு சட்டமன்றத்துல எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாரா இல்லையா? பேசுங்க, நீங்க பேசிட்டாரு. நீங்க மறுபடியும் இப்ப பதில் சொல்லுங்க இன்னொரு பேட்ச போட்டா வேற மாதிரி பதில் சொல்லிடுவாரு. நம்ம கம்முன்னு இருக்கிறதா நல்லது. அதத்தான் சொல்றேன். கம்முன்னு இருந்தா ஆட்சியில இருப்பாரு, அவர் பேசினாருன்னா ஆட்சி போயிடும். இது வந்து நான் சொல்றது, எதிர்கட்சி உதயநிதி மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் கம்முன்னு இருந்தா வீட்லயே இருக்கலாம், கம்முன்னு இல்லைன்னா கேசுதான், கோர்ட்டு தான். அப்படி எல்லாம் இங்க மிரட்டல்லாம் இங்க மிரட்டல சார், எல்லாரும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப ஏவா வேலுது இருங்க சார். எந்த அரசியல்வாதி இதுவரை வந்து ஜெயலலிதா அம்மாவை தவிர எந்த அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கான் இந்திய அரசியல்ல? இந்திய அளவுல இல்ல. என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அவங்களே போட்ட வழக்கு இதுவரை 6 வழக்கு மட்டும்தான் வெற்றி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6000 வழக்கு பதிவு பண்ணிருக்கான் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல. அதுல 6 வழக்கு தான் ஜெயிச்சிருக்கான். எல்லாமே எதனால சார்? அது பிஜேபியோட தலையீட பத்தி சொல்ல வரீங்களா? பிஜேபியுடைய தலையீடு எதனால? இல்ல, அதாவது ஜெயலலிதா அம்மா இல்ல சார். அதாவது சட்டங்கிறது வந்து ஒரு இருட்டாரா சார், அதுல விளக்குங்கிறது வழக்கறிஞர்கள் சார். அந்த வழக்கறிஞர்கள் அவங்களுடைய வாத திறமையில குற்றவாளிகளை கூட குற்றமற்றவர்கள் நிரூபிச்சு வெளியில வந்துருவாங்க சார். இது இந்திய திறமையில பணம் கொடுத்தா ஊதிட்டு வெளில வந்துடுறாங்க. இது நான் அப்படி எல்லாம் நீதிபதிகளை நான் அப்படி எல்லாம் நீதிபதியை சொல்ல நான் என்னை பொறுத்த மட்டிலும் நீங்க என்ன நீதிபதி என்ன மாட்டி விட்டுருக்கீங்க? இல்ல நான் உங்களை மாட்டி விடல. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அரசியல் அமைப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அரசியல் அமைப்புல குட்கா கொடுத்த தீர்ப்பையே அடுத்த ஒரு ஜட்ஜு வந்து என்ன பண்ணாரு, குற்றமற்றவர்னா விடுதலை பண்ணாரா இல்லையா? பண்ணார்ல. இப்ப கடைசியில இப்ப இவர் எங்க இருக்காரு, அவர் எங்க இருக்காரு பாத்தீங்களா? அதனால ஒரு விஷயம் சார், நீங்க உண்மை என்னைக்குமே வெற்றி பெறும் சார்.
சரி. யாராயிரம் அரசியல்வாதி ஊழல் பண்ணலேன்னு நான் சொல்லவே இயலாது சார். இல்ல நான் நீங்க சொல்ல அரசியல்வாதி மாட்டேன். தானே? ஏன்னா எங்க நீங்க அரசியல்வாதி தானே? நான் அரசியல்வாதினா எனக்கு வந்து நான் பதவியில ஊழல் பண்ணாத இல்லாத அரசியல்வாதி. இல்ல பதவியில இல்லாத அரசியல்வாதி. அதனால பதவியில ஊழல் இருந்தா பண்ணிருப்பேன். ஐயோ பதவியில இருந்திருந்தா பண்ணிருப்பேன். கேட்டுங்க. பதவியில இருந்திருந்தா பண்ணிருப்பேன். பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு எந்தையா உன்னுடைய இதுக்கு மாநாடு நடத்து, மாநாடு நடத்த, அதை நடத்து, இது 5 கோடி எல்லாம் இந்த காலத்துல பத்தாது சார். பந்தல் போடுறதுக்கு பத்தாது. இந்த மாநாடு நடத்துனா ஒரு 100 கோடி ரூபாய் வேணும். நான் எங்க போய் நடத்துறேன்? 2001லயே 5 கோடி பண்ணிருக்கீங்க மாநாடு கடல்ல. அதனால இப்ப மெரினா பீச்ல மாநாடு நடத்தி இப்ப பண்ண முடியுமா? அதெல்லாம் நினைச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. 7 தொகுதிக்கான இடைத்தேர்தல். இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 52 நாள்ல, இன்னும் ஒரு 10 நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, 20 நாள்ல வைங்க. இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல்ல 7.5 யாருக்கு? டிஎம்கேக்கா, ஏடிஎம்கேக்கா, டிவிகேக்கா? சார் இது மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை. கண்டிப்பா டிஎம்கே இதுல நிற்குமா, ஏடிஎம்கே நிற்குமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி. என்ன சார், பொது வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு சீமானு, ஒரு தொகுதிக்கு பொது வேட்பாளர் ஸ்டாலினே அவரே நிக்க போறதா? இதெல்லாம் வந்து மதில் மேல் பூனை. அந்த பூனை இந்த பக்கமும் தவலாம், அந்த பக்கமும் தவலாம். ஆகையினால நம்ம இதை வந்து வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடைத்தேர்தல்ல ஏற்கனவே அந்த தொகுதியில வெற்றி பெற்றவங்கள அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? டவுட். அதுதான் முக்கியம். அவங்க 7 பேருக்கு அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. ஒரே ஒரு தொகுதி தான், விஜய் உடைய தொகுதி தான். யாருக்கு அவரு அந்த சீட்டு கொடுக்குறாருன்னு தெரியல. இப்போ 7 பேர் ரிசைன் பண்ணவங்களுக்கு அதே தொகுதி தான் டிவிகேக்கு தரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா அப்படிதான். அது அந்த அவங்க அக்ரிமெண்ட் அப்படி இல்ல, எந்த கேரண்டி கொடுக்கலையே டிவிகே சார். நீங்க சொல்றீங்க கேரண்டி கொடுங்க, எங்களுக்கு தெரியாது. மீடியா தகவல் சார் நான் சொல்றேன் சார். இங்க பாருங்க, மினிஸ்டரோ வாரியமோ கவுன்சிலரோ மேயரோ எந்த கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. யாரும் கேரண்டி எழுத்து போட்டு பத்திரத்துல சீல் பண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த அதான் அவர் சொன்னார்ல, குதிரை பேரம், ஒது பேரம், சோபா பேரம், ஒட்டக பேரம்னு இந்த மாதிரி பேரங்கள்லாம் நடந்ததுக்கு அவங்க ரிசைன் பண்ணவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் ஈல்டாறவங்க இல்ல. அவங்க எல்லாம் ஏற்கனவே வசதியானவங்க தான். அதனால அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து இவருக்கு 7 சீட்டு வந்துருச்சுன்னா இந்த இந்த கட்சி எல்லாம் வேண்டியது இல்லை அவருக்கு. சாரி, இப்ப கம்யூனிஸ்ட் வேண்டியது இல்ல, விசிகா வேண்டியது இல்ல, இந்தியன் முஸ்லீம் லீக். ஆமா, இவங்க எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தரும் குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. விசிகா குத்த ஆரம்பிக்கல. இல்ல சார், முதல்லயே டைரக்டா போய் இபிஎஸ் கிட்டயே கேட்டு இருந்தாலே அவரே ஓகே சொல்லிருப்பாரு. அது கௌரவ பிரச்சனை இல்ல. இப்ப யாதவ் அர்ஜுன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 2 பேர் தான் போட்டி. சிஎம் அன்னைக்கு என்ன சொன்னாரு, திமுக தான் எங்களுக்கு போட்டி, டிவிகேவா டிஎம்கே தான் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து டிவிகே ஒண்ணுதான், அதிமுகவும் நாங்க 2 பேரும் ஒண்ணுதான் தானே யாதவ் அர்ஜுன் பேசுறாரு. சோ அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியல, ஆனா மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொன்னாரு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 1000 கோடியை வந்து தங்க மோதிரம் போடுறேன்னு சொல்லி ஒத்துருக்காரு. அண்ணா பிறந்த நாளையில இருந்து போடுறேன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய அது வேற ஒரு பொருளை கலப்புனாங்க பாத்தீங்களா? ஒரு பத்திரிகையாளர், எங்க மீடியா பர்சன் தான், சீனியர், ஜாயா லுகாஸோட ஃப்ரெண்டு, அவரோட பேசிட்டு வந்தாரு. அவரோட தான் கான்ட்ராக்ட் இருக்குன்னு பப்ளிக்கா சேட்டலைட் சேனல் டிபேட்லயே சொல்லி விட்டாரு, சும்மாவே ஆதாரம் இல்லாம. ஆதாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்ப ஜோயா லுகாஸ் வந்து ஆதாரத்தை காட்டினா கேட்டாங்க. சார் இவங்க பாருங்க, தங்க மோதிரம் தான், 16 கேரட் தங்கம் மோதிரம் தான், 24 கேரட் இல்ல 22 கேரட் தான். அது 13,000 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு. அது கொள்முதல் பண்ண போறது 17,000 ரூபாய். ஏன்னா 5 வருஷத்துக்கும் தொடர்ந்து கொடுங்களேன், ரேட் எல்லாம் மாறும்னு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும் போல இருக்கு. அவர் சொல்லிவிட்டார் ஆதாரம் இல்லாம. ஆதாரம் கேட்டாங்க சேட்டலைட் சேனல், கொடுக்கல. ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய சேர்மன் வந்து செத்து போயிட்டார், ஹேங் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. தெரியல உங்களுக்கு? தெரியல எனக்கு. அந்த கடை பேர் கூட நான் சொன்னது கரெக்டான்னு தெரியல. யாருடைய கடை தெரியுமா? அது தெரியுமா? தெரியும் சார், டி நகர்ல எனக்கு தெரியும் சார். டி நகர்ல கடை இருக்கு. அந்த கடை யாருக்கு சொந்தம்? ஜெயலலிதாசு வந்து தியாகராஜன் சார் ஆபீஸ்லாம் இருக்க தியாகராஜனுடைய கடை தான் அது.
அவருக்கு தான் அதுல- பில்டிங் சார் அவரு எனக்கு சார், தெரியாது. அவர் பில்டிங்கு, அவருக்கு அந்த பில்டிங்க்கு தனி வாடகை, அதுல அவருக்கு ஷேர் இருக்கு. இது யாருக்கு? பிரசாந்துக்கு ஷேர் இருக்கு. ஐயோ, எனக்கு தெரியாது சார், எனக்கு ஃப்ரெண்டு இல்ல 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 மாட்டி விடாது. இல்ல எனக்கு தெரியல. பிரசாந்துக்கு அதுல ஷேர் இருக்கு. ம். தியாகராஜன் அது அவங்க இடம் இல்ல தான். சார், அவருது இல்ல சார், பில்டிங் அவருது. அது பேரே பிரசாந்த் பில்டிங், அந்த இடம் அவருது, பில்டிங் இதே வாடகை விட்டுருக்காங்க. சரி, நீங்க சரி, வச்சு ஏதோ ஒண்ணு. எனக்கு அவங்க இருக்கு. ஏன் பழப்பிலையா சார் மண்ணள்ளி போறீங்க? இல்ல இல்ல இது எப்படி பண்ணாலே உண்மைதான். ஆனா சரி. அது வந்து ஜெயலலிதாஸ்ல வந்து அவருக்கு வந்து தாங்க மாட்டாம சேர்மன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ம். சரிங்களா? ஆகையினால அது வந்து நமக்கு தேவையில்லாத சார். என்ன தேவையில்லாத ஒரு அரசாங்கம் அரசியல்வாதி இதெல்லாம் பேசுறதுக்கு தானே நீங்க இல்லங்க. அரசியல்வாதியா இப்போ இருக்கீங்க. என்ன தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு செய்யறது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து குற்றம் குறை. குற்றம் குறை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வாழவே முடியாது. அரசும் ஆட்சியில இருக்க முடியாது. ம்.